தாவேக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரின் விவரங்களை சேகரிக்க அக்கட்சி விண்ணப்பம் வெளியிட்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்களது முழு விவரங்களையும் நிரப்பி ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களின் விவரங்களை சேகரிக்க விண்ணப்பம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விண்ணப்பத்தில் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதி, போட்டியிட விரும்புவதற்கான காரணங்கள், அந்த தொகுதியில் தனி செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது, அதே போன்று வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை பூர்த்தி செய்து ஆன்லைன் மூலமாக தலைமைக்கு அனுப்புவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பமும் அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு, விருப்பம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆன்லைன் மூலமே இந்த விண்ணப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்து தலைமைக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று முந்தைய கட்சி விவரங்கள், தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஆற்றிய பணிகள் உள்ளிட்ட விவரங்களையும் பதிவு செய்ய அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ஏதாவது தேர்தலில் போட்டியிருந்தால் அது தொடர்பான விவரங்கள் மற்றும் வேட்பாளரின் சொத்து மதிப்பு, முகவரி உட்பட முழு சுய விவரம் முழுவதையும் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விஜய் இதனை பார்த்து வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே தற்காலிகமாக ஒரு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு தொகுதிக்கு 2 முதல் 3 பேரை இது போன்று விண்ணப்பத்தை கொடுத்து அவர்கள் அதை பதிவு செய்து தலைமைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் விஜய் அந்த பட்டியலில் இருந்து 234 தொகுதிகளுக்கும் தனித்து போட்டியிட்டாலும் அதே போன்று கூட்டணி அமையும் பட்சத்தில் அதற்கேற்றவாறு வேட்பாளர்கள் பட்டியலில் விஜய் தான் இறுதி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த வேட்பாளர் பட்டியலானது தயார் செய்வதற்கு ஆயத்த பணிகளை தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.